நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ. என்ன டாக்டர்? அவங்களுக்கு பிபியில் வேரியேஷன் இருக்கு. பாடி டோட்டலி வீக்காக இருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணாச்சே, உடம்புல தேவையான பிளட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி ஆகணும். அட்மிட் பண்ணால் நமக்கு சேஃப். அது முடியாது டாக்டர். நான் சொல்கிறத கேளுங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறத பற்றி யோசனை பண்ண வேண்டாம். அது நடக்காது. அங்கே வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன். நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஏற்கனவே நான் கால் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ சரி, நீங்கள் ஃபோனை கொடுங்க. ஓகே, இந்தாங்க. சரி டாக்டர், நான் பேஷண்ட்டை இன்னொரு தடவை பார்க்கணும். கொஞ்சம் சுடுதண்ணி எனக்கு வேணும். கொண்டு வரேன். கொண்டு வாங்க. உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் எதுக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லுங்களேன். Please be cool anyway. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. மூச்சு இழுத்து விடுங்க. டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப முடியலன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்றதுக்கு உங்க போனை எனக்கு கொடுங்க. அதெல்லாம் முடியாது. அவங்க யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கால் மட்டும் பேசிக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், அது சரி வராது. இல்லைன்னா நான் இங்கே இருந்து செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு உங்க போனை கொடுங்களேன். ஒரே நிமிஷம், யாருக்கும் கேட்காது. ஒரு 10 செகண்ட் தான். போனை டக்குன்னு திரும்ப கொடுத்துடுறேன். இந்தாமா. புது நம்பரா இருக்குமாமா? பரவாயில்ல, எடுப்பா. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. எனக்கு நான் தான். இந்து
ஆமா இந்து, நீ எங்க இருக்க? என்னங்க நானு ஹே இந்து, இந்து, ஹலோ இந்து, ஹலோ. என்னாச்சுடா? என் பொண்ணு எங்க இருக்கா? தெரியல மாமா. டாக்டர், நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன். நோ, டாக்டர் ப்ளீஸ். இதுக்கப்புறம் வேண்டாம். என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. கால் போக மாட்டேங்குது. இன்னொரு தடவை கூப்பிட்டு பாரு. போகுதா? அடச்சே, எங்க இருந்து அவ கால் பண்ணா? எதுவும் தெரியல, உடனே கட் ஆயிடுச்சு. சோ, மறுபடியும் ட்ரை பண்ணு. போனே போக மாட்டேங்குது. நீ கால் பண்ணுவேன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அடச்சே. உங்களை இங்கே இறக்கி விட்டா போதும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. போதும். இந்தாங்க, பேசுனதை விட அதிகமாகவே இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃபோனில் பேசவும் இல்லை, நேரில் பார்க்கவும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தும் எங்கேயும் கிளம்பவும் இல்லை. ஓகேவா? ஓகே. இறங்குங்க. ரிங்கா. ஹலோ. ஹலோ, யாரது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து என் ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. யாருங்க? என்னுடைய ஒய்ஃப் இந்து. இல்லைங்க, இந்த ஃபோன்லேருந்து யாரும் கால் பண்ணல. இல்ல, இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்தது. நேத்துல இருந்து என் ஒய்ஃப் மிஸ்ஸிங். நீங்க யாரு, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்து எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் போற வழியில எதேச்சியா அவங்கள பார்த்தேன். அப்ப என் கையிலேருந்து போனை வாங்கி அவங்க கால் பண்ணாங்க. வேற எதுவும் எனக்கு தெரியாது. எந்த இடத்துல வச்சு அவங்கள பாத்தீங்க? அது வந்து நான் ப்ளீஸ், அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு மேஜர் சர்ஜரி வேற பண்ணிருக்கு. பிரெக்னெண்டா வேற இருக்கா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்க வச்சு இந்துவை பாத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அவகிட்ட போனை கொடுங்க. சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இந்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவ எங்க இருக்கான்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். போனை என்கிட்ட கொடு. ஹலோ, நான் இந்துவோட அப்பா. நேத்துல இருந்து என் பொண்ணு காணாம போயிட்டா. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. என் பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், என் உயிருக்கு பிரச்சனை வந்துருங்க. சார், இந்த போன்ல இருந்து அவ கால் பண்ணா நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நீங்க போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல, சத்தியமா சொல்ல மாட்டோம். நான் எப்படி உங்களை நம்புறது? ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா அது என் பொண்ணை தானே பாதிக்கும். அப்படி இருக்கும்போது நான் அப்படி பண்ணுவேனா என்ன? என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சா போதும். அது இப்போ ஒன்றும் இல்லை, 2 உயிர் இருக்கு. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்குறேன். ஹலோ ஹலோ. பைபாஸ் ரோட்ல ஃபுட் கார்பரேஷனோட கோடவுன் இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா ஒரு பழைய வீடு இருக்கும். அவங்க அங்கதான் இருக்காங்க. ஹலோ ஹலோ. என்னாச்சு? எங்க இருக்கான்னு அவர் சொன்னாரா? ஆமா, பைபாஸ் பக்கத்துலன்னு சொன்னாரு. மொத்தத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அவனுக்கு கால் பண்றேன். நான் கார் எடுக்கவா?
என்ன மாமா பிரச்சனை? டேய் சொல்றேன்டா. இதான் மேட்ரா? இப்போ வந்து ஃபோன் காலை தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இந்துவோட ஃபோனும் ஒர்க் ஆகல. டேய் அந்த இடம் உனக்கு தெரியுமா? நீ அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு ஒரு யூகம் இருக்கு, இருந்தாலும் லொகேஷனை சரியா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. என்னப்பா? ஒரு நிமிஷம். அப்படியா? ஓகே, நம்ம போலாம். உனக்கு எந்த இடம் தெரிஞ்சிருச்சா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச இடம் தான், வாங்க போலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடா போயேன். டிராஃபிக்கா இருக்கு. அட பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடா போயேன். இல்ல இந்த ரோட்ல இதை விட வேகமா போறது கொஞ்சம் ஆபத்து. இல்ல என்கிட்ட கூட, நான் ஓட்டுறேன். நம்ம மேக்ஸிமம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம போக வேண்டிய இடம் இவனுக்கு மட்டும் தானே தெரியும். நாம ஒரு 2-3 பேரை கூப்பிடலாமா ஹெல்ப்புக்காக? அதிகமான ஆட்களோட போறது சரி வராது. இப்போ நம்மளே 3 பேர் இருக்கோம்ல, 4-5 பேரை ஃபேஸ் பண்றதுக்கு ரகு ஒருத்தனே போதும். என்ன ரகு? அப்படின்னா நாம ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா என்ன? அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. ஃபோன் பண்ணும்போது அவர் இதை தான் குறிப்பா சொன்னாரு, போலீஸ்க்கு போக வேண்டான்னு. அதெல்லாமே பொதுவா சொல்றது தானே. இருந்தாலும் அவர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணி உதவி பண்ணதுனால நாளைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. நம்ம இந்துவுக்கு ஒன்றும் ஆகாது. அது நாம அவளை காப்பாத்திரலாம். தைரியமா இரு. ரகு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போப்பா.
பாய் ஏற்கனவே சொல்லியிருந்த லொகேஷன் தான், கன்ஃபார்ம் தான். நாங்க வந்துகிட்டு இருக்கோம். என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச இடம் தான் அது. சீக்கிரமா போ. இதுதான் அந்த இடமா? ஆமா. நல்லா தெரியுமாடா? அட ஆமா மாமா, ஜாக்கிரதையா போனோம், உள்ள ஆள் இருப்பாங்க. வாங்க உள்ள. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அந்த சைடு போங்க, நாங்க போய் பார்க்கறேன். சரி சரி வாங்க போங்க. என்ன பார்க்குற? கதை வெடி. ச்சே. தள்ளு, நான் உடைக்கிறேன். இந்து, சத்தம் போடாத. அங்க யாருமே இல்லையே. வாங்க இங்கே பார்க்கலாம். இங்கே தான் இருந்திருக்காங்க. ஆமா, இங்க தான் வச்சிருந்திருக்காங்க. இந்து, ச்சே, இந்து, இந்து. ரகு, இந்துவை எங்கேயுமே காணுமே. கண்டிப்பா இங்க தான் இருந்திருக்கணும். அப்படின்னா அவங்க எங்க தான் போயிருப்பாங்க? ச்சே. அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால இந்து இங்க இருந்து மாத்திருப்பாங்க. இங்க இல்ல, நம்ம போலாம். எங்க போறது? நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் இப்ப இந்துவை பார்க்கணும். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையா? ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியலையே. இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போலாம். இங்க நின்று என்ன பண்ண போறோம்? வா அருண், நம்ம வேற இடத்துல போய் தேடி பார்க்கலாம். நீ வாப்பா, வாப்பா.
இந்து இந்த மாதிரி வேற ஏதாவது பில்டிங் பக்கத்துல இருக்கா? இந்த லொகேஷன்ல இல்ல. ச்சே. ச்சே. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண போக மாட்டேங்குதா? கால் போக மாட்டேங்குது. ஷோ, என்ன நிலைமை இது? ச்சே. இந்து 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 ஐயோ, நாம எங்க போய் தேடுறது இனிமே? இதுக்கப்புறம் நாம இங்க இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல. வாங்க போலாம், வாங்க. பாருப்பா, நாம இங்கேயே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வா, வேற எங்கேயா போய் பார்க்கலாம். வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.